ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 15 எபிசோட் 347 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு க்ரீப்பிங் ஷேடோங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஸ்டோன் ஃபேஸஸ்ல ஹிருசன் வரைக்கும் தான் இருக்கும். ஜிராயா அவரோட ரிசர்ச் ஒர்க் பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப ககாஷி கூப்பிடவும் என்னன்னு கேட்பாரு. ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு கேட்பான். அர்ஜென்ட்டா என்ன, இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு ஜிராயா. ககாஷி சடஞ்சுக்குவோம் மனம் முடிஞ்ச மாதிரி பண்றவர். எப்பாரு விஷயங்களை தொல்லைங்கிற மாதிரி பண்ணினா உன்னை சுத்தி இருக்க மக்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ஜிராயா. ககாஷி தொல்லை பண்ணதுக்கு சாரின்ட்டு கிளம்ப பாக்குறப்ப இரு என்ன சொல்ல வந்தே சொல்லுன்னு ஜிராயா. ஸ்பெஷல் ஸ்விம் சூட் எடிஷன் பார்த்துட்டு இருக்கல ஜிராயா. அந்த முக்கியமான வேலையில டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு ககாஷி. ஜிராயா செகண்ட் தாட்டா, உன்ன போல ஸ்டூடெண்ட்ஸை தாண்டில பெருசு இல்ல, எனக்கு ஒன்னு தெரியும். இன்னைக்கு நீ யாரு கூடயுமே பேசலையே, அப்படிதானே? மக்கள் மற்றவங்களோட பேசணும் டெய்லியும், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது. இல்லைன்னா அவங்க மனசை இருள் சூழ்ந்துக்கும். மற்றவங்களோட பேசுறப்பதான் உறவுகள், பிணைப்புகள், நட்புங்கிறதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் நீ உயிரோட தான் இருக்கேன்னு நன்றி உணர்வோட இருக்க வைக்கும். அப்படிப்பட்ட கிரியேச்சர்ஸ் தான் மனுஷங்க நம்ம. சரி என்னாச்சுங்க அதை சொல்லுன்னு கேட்பாரு. ககாஷி, பாஸ்ட்ல நீங்க ரெயின் வில்லேஜ் சேர்ந்த 3 பசங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கல்ல, அவங்கள பத்தி தான் ஜிராயா சென்சேன்பான். ஓ யாய்க்கோ நாகட்டோ கோனான் பத்தி கேட்கறேன்னு கேட்பாரு ஜிராயா. ககாஷி ஆமான்ட்டு இடன் ரெயின் வில்லேஜ்ல மாற்றத்தை கொண்டு வரக்காக ரீசெண்டா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நான் கேள்விப்பட்டது மிலிட்டரி ஸ்ட்ரென்த் இல்லாம பேச்சுவார்த்தையில பண்றதா சொல்லுவாரு. அப்படின்னு கேட்பாரு ஜிராயா. ஜிராயா பாஸ்ட்ல நடந்த அழகான மூமெண்ட்ஸை திங்க் பண்ணி பார்த்துட்டு, ஓ அவங்க 3 பேரா இப்ப சொந்த கல்ல நிக்க கத்துக்கிட்டாங்க போல என்பாரு. ககாஷி அவங்களை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு கேட்பாரு. ஜிராயா மனசுக்குள்ள இவன் மற்றவங்க மேல இப்ப கியூரியஸா இருக்கான், இது ஒரு நல்ல விஷயம்ட்டு. யாய்க்கு உணர்ச்சிகரமானவன். அவன் இலக்கடையிறவங்க சிங்கிள் மைண்டட் பர்சன்ங்கும் போது பாஸ்ட்ல யாய்க்கு சொல்லியிருப்பான்ல, நான் ஸ்ட்ராங் ஆகி இந்த மொத்த உலகத்தை மாத்துவேன்னு, அதை காட்டுவாங்க. ஜிராயா கொனான் எமோஷன்ஸை காட்டாத பொண்ணு, ஆனா அழகானவ, டேலண்டான பொண்ணு, கண்டிப்பா வளர்ந்தா உண்மையான அழகிய இருப்பான்பாரு. நாகட்டோவை பத்தி சொல்ல வரும்போது ரினேகான் தான் ஞாபகத்துக்கு வரும். பாஸ்ட்ல நாகட்டோ ஒரு சுனியனை கொண்டிருப்பான்ல, அதை காட்டுவாங்க. ஜெராயா என்னாச்சுன்ட்டு யாய்க்கோ வந்து பாக்குறப்ப, மிச்சமான சுனோபி எங்க கிட்ட அந்த சாப்பாடும் தண்ணியும் கேட்டு சண்டை போட்டான், அப்புறம் நாகட்டோன்பா. அப்பதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜெராயா ரினேகானை பார்த்திருப்பாரு. அன்னைக்கு நாகட்டோ ரொம்ப வருத்தப்படுறத பார்த்துட்டு ஜெராயா என்னாச்சுங்க என்கிட்ட சொல்லுன்ட்டு தோல்ல கை வச்சு பக்கத்துல போய் உட்காந்துருப்பாரு. அழுத்துட்டு நாகட்டோ, சென்சே எனக்கு பயமா இருக்கு, என்ன நினைக்கும் போது நான் செஞ்சது தப்பு தானு கேட்பான். எனக்கே தெரியாது தப்புதான்பா. ஜெராயா அது தப்பா சரியான்னு தெரியல, ஆனா நீ செஞ்ச பத்தி அந்த ஆக்ஷனுக்கு தேங்க்ஸ் பண்றேன். ஏன்னா யாஹிகோ உயிரோட இருக்கான்ல, நீ உன் நண்பர்களை காப்பாத்திருக்க, அதான் செய்ய வேண்டிய சரியான விஷயம். தேவையில இருக்க நண்பனுக்கு உதவி செஞ்சதுக்கு யாரும் உன்னை குற்றம் சொல்ல போறது இல்ல. காயம் எப்போ உனக்கு படுதோ அப்ப வெறுக்க கத்துக்குவ. இதே நீயும் இன்னொருத்தனை காயப்படுத்துறப்ப நீ வெறுக்கப்படுவ. அதுவே உன் தோள்கள்ல குற்ற உணர்வா இருக்கும். அப்படிப்பட்ட வழிகளை புரிஞ்சுக்கிறதால அதுவே உன்னை மற்றவங்களோட அன்பா இருக்க வைக்கும். அப்புறம் அதெல்லாம் தான் மனுஷங்களை உண்மையா வளர வைக்குது. வழி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால தான் மெச்சூர் ஆகிறோம். அதுதான் உனக்கான சொந்த முடிவுகளை எடுக்க வைக்கணும். நாகட்டோ அவங்க 2 பேர்த்த நான் பாதுகாத்தா போதும், எந்த மாதிரியான வழியை தாங்கிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு இருப்பான். புரிஞ்சதுன்னு இருப்பாரு ஜிராயா. நாகட்டோ ஜிராயா கிட்ட, சென்சே நீங்க எதை பத்தி தான் திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க, இவ்வளவு ஆக்குபைடா இருக்கீங்களேன்னு கேட்பான். ஜிராயா, இந்த உலகத்துல போரும் வெறுப்பு மட்டுமே அதிகமா இருக்கு, சில நேரங்கள்ல வெறுப்பு மட்டும் தான் இருக்குங்கிற மாதிரி இருக்கு, அதுல ஏதோ பண்ணணும்னு தோணுது, அப்புறம் அதை தெரிஞ்சுக்கணும்னு இருக்கேன். உண்மையான பீஸை தேடுறதுக்கான பதில் தான் என்னன்னு நாகட்டோ கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்துல மூழ்கி போயிருப்பாரு. ககாஷி கூப்பிட்டு ஏதாவது பிரச்சனைன்னு கேட்பாரு. ஜிராயா, நாகட்டோ என் நாவல்ல ஹீரோவா இருக்கிற அளவுக்கான பையன் பாரு, உங்க நாவல்ல இருக்க ஹீரோவான்னு கேட்பாரு ககாஷி. ஜிராயா, நான் வாழ்ற காலத்துல எப்படியாவது சான்ஸ் கிடைச்சா ஒரு தடவைனாவது அவனை பார்க்கணும்ட்டு. ககாஷி, சீக்கிரமா என் நாவல்ல ஹீரோவா இருக்கக்கூடிய ஆளா மாறுறான் பாரு. ட்ரெயின் வில்லேஜ்ல காட்டுவாங்க. ஹியூஸ்க்கு நமக்கு நிறைய ரெக்வஸ்ட் வந்திருக்குன்ட்டு, எல்லா இடத்துக்கும் நம்மளால போக முடியுமான்னு வேற தெரியலன்பா. லெட்டர்ஸ் ஷேர் பண்ணிட்டு, ஐயோ நம்ம எல்லா இடத்துக்கும் போகணும், தேவை இருக்க பக்கம்லாம் அவங்களுக்கு போய் உதவி செய்யணும்பா. இந்த ரேட்ல நம்ம டீம் மட்டும் ஹான்சோ அளவுக்கு இன்னும் பெருசா இருந்தா நல்லா இருக்கும்பா ஹியூஸ்கே. யாய்க்கோ ஹான்சோ சண்டை போடுறது மூலமா பீஸை கொண்டு வரக்கு பாக்குறாரு. அது நிறைய ஷினோபிக்கு இன்ஸ்பயரா இருக்கு. ஆனா ஒரு நாள் அக்காட்சுகி அவங்கள தாண்டி போயிட்டோன்னு ப்ரூவ் பண்ணணும்பா. ஹான்சோ கிட்ட அக்காட்சுகியை பத்தின விஷயம் போகும். ஹான்சோ, நம்ம கிராமத்துல இருக்கவங்களும் அவங்கள விரும்புறாங்க தானே, அமைதியான வழியில பிரச்சனையை தீர்க்க ட்ரை பண்ற அந்த ஆர்கனைசேஷனை நான் அப்ரூவ் பண்றேன். 5 நேஷன்ஸையும் ஒன்னு சேர்க்கணுங்கிற என்னோட கனவு ரியலைஸ் பண்ண இது ஹெல்ப் பண்ணும், அதுவும் ஃபோர்ஸ் இல்லாம. ஆனா சடனா வந்திருக்காங்க, அவங்களுக்கு பின்னால யாராவது இருக்காங்களான்னு கேட்பான். ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வதந்தி படி அவங்க 3 பேருமே லீஃபை சேர்ந்த ஜெராயாவோட ஸ்டூடெண்ட்பான். லீஃபோட சனின்ல ஊத்தலான்னு கேட்பான் ஹான்சோ. ஆப்போசிட் பர்சன் உங்களோட சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஜெராயா அந்த ஏரியாவில் 3 வருஷம் தங்கி அந்த போர் அனாதைகளுக்கு நெஞ்சுச்சு சொல்லி கொடுத்துருக்கான்பான். ஹான்சோ அந்த பொடியனோட
அப்ரண்டிஸா மக்களுக்கு உதவுற கருணை. அக்காட்சுக்கு இறுதியா நம்ம பண்ண ஃபேவருக்கு பேமெண்டா இருக்கலான்பா. ஒபிட்டோ அண்ட் ஜெட்ஸுவை காட்டுவாங்க. ஹியூஸ்கே பார்டர்ல ரீசெண்டா ரொம்பவுமே அதிகப்படியான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குன்பா. என்னன்னு யாகிக்கோ கேட்கவும் ஹியூஸ்கே அவங்களை கான்டாக்ட் பண்ண இல்லாத இடங்களுக்கு வெளியே இருக்கனால உறுதியை சொல்றது கஷ்டம்பா. ஆனா பார்க்க போனா லேண்ட் ஆஃப் எர்த்தோட பார்டர்வே ரொம்ப மோசமா இருக்குன்பா. யாகிக்கோ அது 7வது வேர்டு. நாகட்டோ கோனான் வாங்க போய் செக் பண்ணான்பா. சரின்ட்டு எந்திரிக்கவும் யாகிக்கோ ஹியூஸ்கே டைபுட்சு நாங்க இல்லாதனால விஷயங்களை நீங்க பாத்துக்கங்கன்பா. சரின்பாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இடமே ரொம்ப மோசமா இருக்கும். இடமே ரொம்ப மோசமா இருக்குன்பா கோனான். இதை யார் பண்ணிருப்பான்னு கேட்பான் யாகிக்கோ. நம்ம பார்த்ததெல்லாம் விட ரொம்ப மோசம்பா நாகட்டோ. சத்தம் கேட்கவும் யாகிக்கோ யாரா அங்க வெளியே வாங்கடான்ட்டு ஆன்கார்ட்ல நிப்பான். பார்த்தா நார்மல் பீப்புளா தான் இருப்பாங்க. அவங்க யாரா நீங்கன்னு கேட்கவும் அக்காட்சுக்கின்மா யாகிக்கோ. அக்காட்சுக்கியா உங்க 3 பேர்த்த பார்த்தா ரைன் ஷினோபி மாதிரி தெரியுதுன்பாங்க. வில்லேஜுக்கு பீஸ் கொண்டு வரக்கான ஆர்கனைசேஷன் நாங்க. இந்த ஏரியா தாக்குதலுக்கு உட்பட்டதா நாங்க கேள்விப்பட்டு இங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தோம்போம். யார் இதெல்லாம் பண்ணதுன்னு கேட்கறப்ப பீப்புள்குள்ளே இவங்களை நம்பலாமா வேணாமாங்கிற கருத்து தான் போகும். அவங்க ஹிடன் ஸ்டோன் சொல்லவும் நாகட்டோதுக்கான வாய்ப்பு இல்லைங்க மாதிரி தான் சொல்லுவான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லீஃபுக்கும் ஸ்டோனுக்குமான போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை போகுதுன்பான். பீப்புள்ல எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க நிலைமையை பாருங்க. மொத்த இடத்தையும் ஹிடன் ஸ்டோன் தான் சூறை அடிட்டு போயிட்டாங்கன்னு கத்துவாங்க. யாகிக்கோ வெப்பன்ஸ் வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பான். திருப்பி சண்டை போட போறோம். எங்களுக்கு தேவையான உறவுகளையும் ஃபார்ம் பண்ணிட்டோம். சண்டை போடுறக்குன்பாங்க. யாகிக்கோ இருங்க இப்படி பண்றதால இன்னும் அதிகப்படியான மரணங்கள் தான் ஏற்படுமா. என்ன பண்ண சொல்ற? எங்களுக்கு மரணம் வர வரைக்கும் காத்திருந்து சாக சொல்றேன்னு கேட்பாங்க. ஸ்டோன் கிட்ட போய் நாங்க பேசணும்பா. யாகிக்கோ ஷாக் ஆவாங்க. யாகிக்கோ எங்களுக்கு அவங்க வழிகள் புரிஞ்சுதுன்னா நாங்க நேர்மையா பேசிக்குவோம். கண்டிப்பா அவங்களுக்கும் புரியும்பா. பீப்புள்ல லட்சிய பேச்சை நிறுத்து. எங்க நண்பர்கள் கொல்லப்பட்டாங்களா அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. உண்மையான உலகத்தை கண்டுபிடிக்க மற்றவங்களோட வழிகளை புரிஞ்சுக்கணும். அவங்களோட சேர்ந்து கண்ணி சிந்துனா தானே தெரியும் இருப்பான்ல யாகிக்கோ. ஏன்னா ரிவெஞ்ச பத்தி ஏன்னா ஒபிட்டோ கேட்டிருப்பான். அதை சொல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பான் யாகிக்கோ. லட்சியவாதியா பேசாதேன்ட்டு ஒபிட்டோ அப்படிப்பட்ட விஷயமே இந்த உலகத்துல இல்லைன்னு இருப்பான். அதை யோசிச்சுட்டு கிளம்புவாங்க. யாகிக்கோ என்னதான் நடக்குது? இப்படியே போச்சுன்னா லீஃபுக்கு ஸ்டோனுக்குமான பீஸுங்கிறதே சிதறிடும்பான். நாகட்டோ ஒருவேளை ஒற்றுமை இல்லாம இருக்கலாம். லீடர் பீஸ விரும்பி இருப்பாரு. ஆனா அவங்களுக்கு கீழே இருக்க சப்பார்டினேட்ஸ்க்கு அதுல விருப்பம் இல்லாம இருந்திருக்கலான்பா. கோனான் ரோக் நிஞ்சா வேலையும் கூட இருக்கலான்பா. விஷயம் என்னவா இருந்தாலும் சரின்ட்டு யாகிக்கோ ஸ்டோன் கூட இந்த பிரச்சனையை தீர்த்தாகணும்பா. டக்குன்னு பார்த்தா நிறைய பாறைகள் விழா வரும். பிரிஞ்சு போவாங்க. சடனா ஸ்டோன் ஷினோபிஸ் அட்டாக் பண்ண வருவாங்க. தாக்குதல் வைக்கிறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்கன்ட்டு யாகிக்கோ நீங்க ஸ்டோன் ஷினோபி தானே? நாங்க ஹிடன் ரெயினோட ஷினோபி அக்காட்சுகி. பேசதாங்க இங்க வந்தோன்னு கத்துவான். கேட்க கூட மாட்டாங்க. அவங்க பேச மறுக்கிறாங்கன்னு யாகிக்கோ. கோனான் என்னதான் செய்யறதுன்னு கேட்கவும் யாகிக்கோ என்னன்னாலும் சரி நம்மளோட இலக்கு அவங்களோட பேச்சுவார்த்தை செய்யறதுதான்பா. கொன்றாதீங்கன்பா. ஆனா ஒரு ஷினோபி யாகிக்கோ வச்சிருக்க கோனாலே வந்து குத்தி செத்துருவான். இப்படி நடந்திருக்க கூடாதுன்ட்டு யாகிக்கோ நிக்கிறப்ப அட்டாக் பண்ண வருவாங்க. பின்னால இருந்து கோனான் காப்பாத்திருப்பா. ஆனா 2 பேருமே விழுந்திருப்பாங்க. ஸ்டோன் ஷினோபிஸும் சுத்து போட்டிருப்பாங்க. நாகட்டோக்கு அவனுக்குன்னு இருக்க உறவும் போயிருமோங்கிற பயம் வந்துடும். பாஸ்ட்ல ஒரு ஷினோபி அவங்களோட சாப்பாடு தண்ணியை புடுங்கறதுக்கு ட்ரை பண்றப்ப கோனான் தப்பிச்சு ஓடி இருப்பான். ஆனா யாகிக்கோவை வெட்ட போயிருப்பான்ல. கடைசியில நாகட்டோ அவனை கொண்டிருப்பான். அந்த சீன்ஸை ஃபிளாஷ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா நாகட்டோ தள்ளி விட்ட ஒரு பீங்கியானால அவங்க அப்பா அம்மாவை லீஃப் ஷினோபிஸ் எதிரிகன் கன்சிடர் பண்ணி கொண்டிருப்பாங்கல்ல. அதை ஃபிளாஷ் பண்ணுவாங்க. இந்த 2 இடத்துலயுமே நாகட்டோ செம்ம ரேஜ் ஆயிருப்பான். இப்பதான் இந்த 2 இடத்துலயும் என்ன நடந்துச்சுங்கிறத இங்க காட்டுவாங்க. கெடோ ஸ்டாச்சு வந்து சுத்தி இருக்க எல்லாத்தையும் போட்டு பழக்கம். யாகிக்கோ அண்ட் கோனான் நாகட்டோ நிறுத்துட்டு ஓடி வந்து பிடிப்பாங்க. நாகட்டோ ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். நம்ம திரும்பி போயிடலான்ட்டு யாகிக்கோ நாகட்டோ தூக்கிட்டு போவான். கோனான் பின்னாலே போவா. டான்சோ வந்து நிப்பான். அதான் ரினேகனோட பவரான்னு கேட்பான். ஸ்டோன் ஷினோபி நினைச்சோம்ல பார்த்தா லீஃபோட ஆன்புவா இருப்பாங்க. பயமுறுத்தக்கூடிய சக்தின்ட்டு எந்திரிப்பான். அக்காட்சுக்கி மட்டும் அவங்க மூவ வச்சா அதர் சைடுல ஷினோபிஸா வேஷம் போட்டிருக்க நம்ம டீம் மாட்டிக்குன்பான். ஆன்பு மெம்பர் பார்த்தா இங்க ஸ்டோன் ஷினோபியா மாறு வேஷம் போட்டு வந்திருப்பாங்க. ஆன்புவை சேர்ந்தவங்க டான்சோ ஆர்டர்ஸ் கீழே. டான்சோ லீஃபோட நன்மைக்காக ஸ்டோன்ல பீஸ் இருக்க கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜியை பீஸை தடுக்க ஒருவேளை நம்ம அதை பயன்படுத்தலாம். இங்க இருக்க சடலங்கள் எல்லாம் எடுத்துக்கங்க. ஹிடன் லீஃப் வந்து போனதுக்கான அடையாளமே இருக்க கூடாதுன்பான். ஆன்பு மெம்பர் சரின்பான். இதை ஒபிட்டோ பார்த்துட்டு தான் இருப்பான். டான்சோவான்னு கேட்பான். ஜெட்சு லீஃப்க்கு பின்னால இருந்து வேலை செய்யறவன்பான். 3 பேர் ஹைட் அவுட்ல இருக்கிறத காட்டுவாங்க. யாகிக்கோ கிட்ட கோனான் நாகட்டோ பண்ண அந்த ஜுட்சுன்னு கேட்பா. ரெனேகான் இருக்கனால தான் அந்த ஜுட்சு அவனால பண்ண முடியுது போலன்னு யாகிக்கோ சொல்லுவானான்பா. கோனான் நானும் அப்படிதான் உணர்ந்தன்ட்டு யாகிக்கோ அந்த நாள் போலவே தான் இருந்துச்சுன்பான். யாகிக்கோ கோனானை காப்பாத்துறதுக்காக கொண்டிருப்பான்ல அந்த பாஸ்ட காட்டுவாங்க. யாகிக்கோ அதுல கொல்றக்கான தீவிர ஆசை இருக்கு. அந்த சக்தி இந்த உலகத்தை சேர்ந்ததே இல்ல. இதுக்கப்புறமும் நாகட்டோவை அதை பயன்படுத்த விடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அதுவே அவனை கொன்றுன்னு நினைக்கிறேன்பான். கோனான் தண்ணி கொண்டு வந்துட்டு பார்த்தா நாகட்டோ இருக்க மாட்டான். ஓடி வந்து பாப்பா நாகட்டோ சைட்ல கொண்டிருப்பான். யாகிக்கோ எங்கன்னு கேட்பான். சாப்பாடு கிடைக்குதான்னு பார்க்க போயிருக்கான்னு சொல்லுவா. நாகட்டோ அப்படியே அங்கவும். கோனான் என்னாச்சுன்னு கேட்பா. நாகட்டோ என் சக்தியை கண்டு எனக்கே பயமா இருக்குன்பான். கோனான் பக்கத்துல குறவும் அன்னைக்கு நான் அது ஜெராயா சென்சே இருந்தார். அவர் எனக்கு நிஞ்சுட்சு சொல்லி கொடுத்ததுல இந்த சக்தியை கட்டுப்படுத்துவன்கிறதுல பாசிட்டிவா இருந்தேன். ஆனா ஜெராயா சென்சேவும் இப்ப இங்க இல்லையேன்பா நாகட்டோ. ஆமா ஜெராயா சென்சேவும் இல்லைன்ட்டு கோனான் நாகட்டோ மேல கை வச்சுட்டு நானும் யாகிக்கோவும் தான் கூட இருக்கோம்ல. இந்த சக்தியை கட்டுப்படுத்தல நாங்க உதவி செய்யறோம்பா. கோனான்ட்டு கையை பிடிச்சிருப்பான் நாகட்டோ. யாகிக்கோ மீன் பிடிச்சிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து சில நாட்கள் கழிச்சு யாகிக்கோ கட்டு போட்டு முன்னால் நிப்பான். கோனான் பார்த்து போகும் போது சென்ட் ஆஃப்லாம் பண்ண வேணான்ட்டு யாகிக்கோ நாகட்டோட காயங்களை போய் பாருன்பான். இப்ப இருந்து உன் கவலை அவன் மேலதான் இருக்கணும். அக்காட்சுக்கியோட கீஸ்டோனே வந்தான். இந்த நேஷனை மாத்த போறவனே வந்தான். இல்ல இந்த உலகத்தையேன்பா. உன்னையும் அப்படிதான் சொல்றாங்கட்டு கோனான். எல்லாரும் உன்னை மதிக்கிறாங்க, அட்மையர் பண்றாங்க. நாகட்டோவும் தான்பா. யாகிக்கோ ஆனா நாகட்டோ பீஸ்க்கான ஒரு பாலமா இருப்பான். என்னோட ரோல் அதை சாத்தியமாக்குறது. ஒரு பில்லரா பிரிட்ஜை சப்போர்ட் பண்றதா என் வேலைன்பான். கோனான் யாகிக்கோன்ட்டு பார்க்கவும் யாகிக்கோ இந்த நேஷன் அழுதுகிட்டே இருக்கு. வழிகளை தாங்கிட்டு இருக்கு. எப்பவும் அழுதுகிட்டே இருக்க இந்த லேண்டை நான் வெறுக்கிறேன். ஆனா
இப்ப நான் அதை காப்பாத்தணும், என் முழு மனசை எனக்கு அதான் வேணும்பான். சிரிச்சுட்டு சின்ன பையன்ல அழுதுட்டு இருந்தேன்ல, அதை தான் எனக்கு இதை ஞாபகப்படுத்துது, அதனால அதை மறக்க முடியாதுன்ட்டு கீழே போவான். கோனான் யாகிக்கோ கேர்ஃபுல்லா இரும்பா. நாகட்டோ யாகிக்கோ தான் பீஸுக்கான பாலம், அவன் விருப்பமே ஒரு பாலம் தான்பான். கோனான் நாகட்டோங்கவும் நாங்க யாகிக்கோ நம்புறோம்பாங்க. எல்லாரும் வாங்க போலான்பா. நாகட்டோ எல்லாரும் கூட போயிருப்பாங்க. டான்சோ சடலங்களை தூக்கிட்டு வந்து ஹான்சோ முன்னால போட்டு நிப்பான். என்னதுன்னு கேட்பான் ஹான்சோ. லேண்ட் ஆஃப் எர்த் கூட பீஸ் கான்ஃபரன்ஸுக்கு போற வழியில தான், ஆனா இப்படி நடந்ததே எங்களுக்கு லேட்டா தான் தெரிய வந்துச்சு, அவங்க எல்லாம் உங்க கிளான சேர்ந்த மெம்பர்னு தெரிய வந்துச்சு. அப்புறங்கும் போது ஹான்சோ டான்சோ இதை செஞ்ச குற்றவாளிகள் யாருன்னு தெரியுமான்னு கேட்பான். அக்காட்சுக்கின்னு உறுதியை சொல்லுவன்றான் டான்சோ. அவங்களான்ட்டு ஹான்சோவே ஷாக் ஆவான். டான்சோ அவங்க பீஸை வளர்க்குற குரூப், இந்த வில்லேஜோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வளர்ந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லும் போதே எனக்கும் தெரியும், அவங்கள பத்தி கேள்விப்பட்டேன், என் கோல ஷேர் பண்ற ஆர்கனைசேஷன் தான் அவங்களும்பா. ஆனா ஏன் இப்படி பண்ணுங்க மாதிரி கேட்கறப்ப ஹான்சோ நீ அவங்கள ரொம்ப நாள் விட்டு வச்சின்பான். ஹான்சோ என்னன்னு கேட்கவும் லட்சியத்தோட இருக்கிறது நல்லதுதான்ட்டு டான்சோ, இருந்தாலும் அதுலதான் அவன் பலவீனமும் இருக்குன்பான். ஹான்சோ ஏன் பலவீனமான்னு கேட்பான். டான்சோ உங்கள்கிட்ட இருக்க அந்த பெரிய லட்சியங்கள் தான் உன்னை குருட்டுத்தன்மையாக்கியது, உன்ன மாதிரி சிமிலர் கோல்ஸ் வச்சிருக்காங்கன்ட்டு, ஆனா அவங்களே எதிரியாகி உனக்கு எகென்ஸ்டா நிப்பாங்க, அப்போ இந்த ட்ராஜடிக்கும் கூட அதுதான் காரணம்பான். உன் லட்சியம் எவ்வளவு உன்னதமா இருந்தாலும் சரி எல்லாரும் அப்படியே இருக்க மாட்டாங்க. அக்காட்சிக்கு உன்னோட கோல்ஸ் ஷேர் பண்ற மாதிரி நடிச்சிருக்கலாம், ஆனா அவங்க ஒழுக்கமில்லாத கும்பல். சொல்லப்போனா கும்பல்ல இருந்தாலே பேராசையிலும் சக்தியிலையும் அப்சஸ்டா இருப்பாங்க. நாடு முழுக்கவே கெட்டதை பரப்பிடுவானுங்க, ஆட்டுத்தோல்ல மறைஞ்சிருக்கானுங்க. இந்த வில்லேஜ் அவனுங்க எடுத்துக்கும் போது தான் உனக்கு தெரிய வரும் அவங்க நரியன்னு. லார்ட் ஹான்சோ இப்பவும் எதுவும் நடக்கலினா கிராமத்தை அவனுங்க கைப்பற்றிக்குவாங்கன்பான். ஒபிட்டோ ஜெட்சு கிட்ட லீஃபை சேர்ந்த டான்சோ அவனே ஆக்ஷன்ல இறங்கி இருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்பான். ஒயிட் ஜெட்சு ஒபிட்டோ சொன்ன மாதிரியே மேகங்கள் வினோதமா நகருதுன்னு. ஒபிட்டோ இந்த உலகத்துல பீஸுங்கிறதே இல்ல, அதான் யதார்த்தம். ரியாலிட்டி இந்த பெரிய நதி போல போகும், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அதை நிறுத்த நினைச்சாலும் யதார்த்தம் அவங்கள முழுசா முழுங்கி கருணையே இல்லாம அவங்கள கசக்கிரும். அந்த வேதனையில இருந்து தப்பிக்க ஒரே வழிதான், அதுதான் இன்ஃபினிட் சுக்கியோமி ப்ராஜெக்ட் சுக்கினோமேன்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த நியூ அக்காட்சுக்கிங்கிற எபிசோட தானே அட்டோ ஷிப்டான்ல அடுத்து பார்க்க போறோம்பான் ஆகட்டும்.